பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் இந்தியா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் டிராபி கோப்பையை வென்றது இந்தியா. நேற்று நடந்த பரபரப்பான இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் 22 இடங்களில் 26,000 பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அரசு பேருந்துகளை சிறப்பாக இயக்கிய மாநிலங்களுக்கு தேசிய பொது போக்குவரத்து விருதுகள் அறிவிப்பு. 2023-24 ஆண்டிற்கான விருதுகளில் 19 விருதுகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் வென்றுள்ளது. நிலவின் மேற்பரப்பின் அடிப்பகுதியில் உறை பனி இருப்பதை உறுதி செய்துள்ளது. சந்திரயான் -3 விண்கலம். 2025 ஆண்டிற்கான ஔவையார் விருது முனைவர் யசோதா சண்முகசுந்தரத்திற்கு வழங்கப்பட்டது. திப்ருகார் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் மாநிலத்தின் 2வது தலைநகராக உருவாக்கப்படும் என்று அசாம் முதல்வர் பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். அரேபிய கடலில் திருட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது அவர் விதிவிலக்கான பங்களிப்புகளுக்காக விங் கமாண்டர் அட்டேரோபர் ஷை சக்சேனாவுக்கு வாயுசேனா பதக்கம் துணிச்சல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தூர் மற்றும் உதய்பூர் ஆகியோர் ராம்சார் மாநாட்டின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஈரநில நகரங்களின் உலகளாவிய பட்டியலில் இடம்பெற்ற முதல் 2 இந்திய நகரங்களாகும். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வேலியண்ட் என்ற தலைப்பிலான தனது சிம்பொனி இசை தொகுப்பை அரங்கேற்றினார் இளையராஜா. இந்திய திரைத்துறையைச் சேர்ந்த ஒருவர் முழு அளவிலான மேற்கத்திய சிம்பொனி இசையை இயற்றியிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகண்ட் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுகளை தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள உண்டுருமி கிடாக்குளத்தில் 300 ஆண்டுகள் பழமையான வாமனக்கல் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1500 மெகாவாட் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளியை கோரியுள்ளது தமிழக அரசு. மத்திய பிரதேசத்தில் மாத புலிகள் காப்பகத்துடன் நாட்டில் காப்பகங்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 1958 உயர்ந்துள்ளது. இது மத்திய பிரதேசத்தின் 9வது புலிகள் காப்பகம் ஆகும். பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகை ஷபானா ஆஸ்மிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளனம் இந்திய துப்பாக்கி சுடுதல் சம்மேளனம் சார்பில் மின்னணு முறையில் புள்ளிகளை கணக்கிடுதல் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகை ஷபானா ஆஸ்மிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது.